அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமண அறத்தை கற்று வருகிறோம். அதிலே சிறிது கால இடைவெளி தாமதமாகிவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த பதிவுகளை செய்ய இயலாமல் போனது. இனிமேல் தொடர்ச்சியாக நாம் இதனை செய்ய உறுதி எடுத்துக்கொள்வோம். இந்த நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக தற்போது அருங்கலச்செப்பு என்ற நூலிலே இருந்து நாம் இல்லற நெறி குறித்து பார்த்தோம். அது நற்காட்சி, நல்ஞானம், அந்த 2 பகுதிகளை பார்த்துவிட்டு இப்போ 3வது பகுதியாகிய நல்லொழுக்கம் என்பதை குறித்து பார்த்தோம். அந்த நல்லொழுக்கத்தில் கூட ஏற்கனவே அணுவிரதம் என்கின்ற பகுதி, அதன் பிறகு குணவிரதம் என்கின்ற பகுதி, அவற்றை முடித்து சிக்ஷா விரதம் 4 என்று நாம் பார்த்தோம். அதிலே முதல் விரதமாக கூறப்படுகின்ற சாமாயிகம் என்பது குறித்து சென்ற பதிவு வரை நாம் பார்த்தோம். அந்த சிக்ஷா விரதத்திலே 2வது விரதமாக கூறப்படுவது புரோஷதோ உபவாசம் என்று கூறப்படுகின்ற போசதம். நம்ம தமிழில் சொல்லும் பொழுது அதை போசதம் என்று கூறுகிறார் அருங்கலச்செப்பு ஆசிரியர். 122வது குறட்பாவிலே உவா அட்டமியின் கண் 4 வகை ஊனும் அவா அறுத்தல் போசதம் என். போசதம், புரோஷதம், புரோஷதோ உபவாசம் என்று நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்தபத்திரர் ரத்ன கரண்டக ஸ்ராவகச்சாரத்திலே தெரிவிப்பார். அதற்கு அந்த 2 வார்த்தைகள் என்ன என்பது குறித்தும் இதில் விளக்கம் காட்டும். அதனால இப்ப நம்ம போசதம் என்றால் உபவாசம் என்பது குறித்த கருத்து என்று பொதுவாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதுல என்ன சொன்னா, உவா அட்டமீன். உவா என்று சொன்னால் பிறை, வளர்பிறை, தேய்பிறை ரெண்டுத்தையும் குறிக்கக்கூடியது. அதிலே அட்டமி என்றால் அஷ்டமி. அஷ்டமியை தான் தமிழில் அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அஷ்டமி என்று சொல்லும் போது அதுல சதுர்தசியும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அது ஒன்றை மட்டும்தான் இங்க குறிப்பிடுறாங்க. அது குறிப்பிடாவிட்டாலும் சதுர்தசியும் அதில் சேர்த்த மாதிரி தான். அதனால வளர்பிறை, தேய்பிறை ரெண்டுத்துலேயும் வளர்பிறையில் ஒரு அஷ்டமி, ஒரு சதுர்தசி வரும். தேய்பிறையில் ஒரு அஷ்டமி, ஒரு சதுர்தசி வரும். அதாவது 8ஆம் நாள், 14ஆம் நாள், பௌர்ணமிக்கு அப்புறமும் அமாவாசைக்கு அப்புறமும் பெரிய நாள். அந்த மாதிரி இருக்கிற அந்த அஷ்டமி, சதுர்தசி நாட்களில் 4 வகை ஊனும். 4 வகையான உணவு. அந்த 4 வகையான உணவை தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த 4 வகையான உணவையும் அவா அறுத்தல், அதன் மீது இருக்கின்ற அந்த ஆசையை அறுத்து அதை அந்த உணவினை ஏற்றுக்கொள்ளாமல் விடுவது போசதம் என்று கூறப்படும். வளர்பிறை, தேய்பிறையின் அஷ்டமி, சதுர்தசிகளில் 4 வகை உணவுகளையும் ஏற்காமல் உண்ணாவிரதம் இருப்பது போசதம் எனப்படும். 4 வகை உணவுனா நம்ம சாப்பிட்ற முறை தான். நம்ம உணவை சாப்பிடுகின்றது 4 முறையாக கூறப்பட்டிருக்கிறது. 4 வகையில நம்ம உணவு சாப்பிடணும். அன்னம், அன்னம் என்றால் தின்னல். தின்னல் என்று சொன்னால் தின்பது என்று நம்ம சாதாரணமாக சொல்கிறோம்ல, அதுதான். அதாவது சாதம், தோசை, இட்லி இவற்றையெல்லாம் நம்ம மென்று சாப்பிடும், அது தின்னல். அதாவது அன்னம் என்று கூறப்படும். பானம், பானம் என்றால் பருகல். தண்ணி, ஜூஸு, காஃபி, டீ இது போன்றவையெல்லாம் பானம். காத்தியம், காத்தியம் என்றால் கடித்தல், கடித்து சாப்பிடுதல். கடித்து சாப்பிடக்கூடிய பொருள்கள் இருக்கின்றன. இப்போ நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றோம்னா கடித்து சாப்பிடுவோம். முறுக்கு, அது மாதிரி வேறு பொருள்களை எல்லாம் கூட கடித்து சாப்பிடுவது, அது காத்தியம் என்று பொருள். லேகியம், லேகியம் என்றால் நக்கி சாப்பிடுவது. அதாவது இந்த வெள்ளைப்பாகு போன்றவை, நெய் இவற்றையெல்லாம் நம்ம கையில், உள்ளங்கையில் ஊற்றியோ இல்லை ஒரு இலையில வச்சோ அதை நக்கி சாப்பிடணும். இந்த 4 வகையில் தான் உணவை சாப்பிட முடியும். அதனால் அந்த 4 வகையும் இதில் குறிப்பிட்டிருந்தாங்க. இதில் எந்த வகையான உணவையும் கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது. பானம் முக்கியமானது. தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா உபவாசத்தில். அதனால் அதுவும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவ்வாறு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது தான் உபவாசம் என்று கூறப்படுகிறது.
உபவாசம் என்பதற்கு ஆகம கருத்து வேறு மாதிரியா கூறப்படும். உபவாசம் என்றால் ஆன்மாவின் அருகிலே செல்லல், வசித்தல் என்று பொருள். அது வந்து ஒரு நிச்சய நயத்தின்படி கூறப்படுவது. அதற்கான பயிற்சி தான் இதெல்லாம். அதனால அந்த உபவாசம் என்று இதனை உண்ணாமல் இருக்கின்ற அந்த நோன்பினை, உண்ணா நோன்பினை உபவாசம் என்று நமக்கு நூல்கள் கூறுகின்றன. அதே ரத்னகண்ட ஸ்ராவச்சாரத்தினுடைய 106வது காதை அதை தான் நம்ம சொல்லுகிறோம். பர்வண்யஷ்டம்யாம் ச ஞாந்தவ்ய புரோஷதோபவாசஸ்து சதுர்யவ ஆர்யானாம் பிரத்யாக்கியானம் சதேச்சாபி. நாலு வகை, நாலு வகையையும் பிரத்யாக்கியானம்னா விட்டு விடுதல் என்று பிரத்யாக்கியானம். அவ்வாறு விட்டு விடுவது அஷ்டமியில் என்று இங்கேயும் அஷ்டமி பற்றி தான் குறிப்பிடுறாங்க. ஒவ்வொரு மாதமும் 2 அஷ்டமி 2 சதுர்தசி ஆகிய 4 நாட்களில் மனப்பூர்வமாக விரதம் ஏற்று அன்னம், பானம், காத்தியம், லேகியம், இப்ப நம்ம அந்த விளக்கம் பார்த்தோம், ஆகிய 4 வகை உணவுகளையும் ஏற்காமல் விடுவது புரோஷதோ உபவாசம் என்று கூறப்படும். போசதம் தமிழ். அந்த நாள் முழுதும் ஆரம்ப வேலைகளில் ஈடுபடாமல். அது என்ன ஆரம்ப வேலைகள்? நம்ம ஏற்கனவே ஆரம்பம் குறித்து விளக்கம் பார்த்திருக்கோம். தொழில் செய்வதைத்தான் ஆரம்பம் என்று சொல்வார்கள். ஆரம்ப இம்சை என்றும் அதை குறிப்பிடப்படும். தொழில் செய்யும் போது உயிர்களுக்கு ஏற்படுகின்ற இம்சை ஆரம்ப இம்சை. அதனால ஆரம்பம் என்றால் அது அப்போது ஒரு காலத்துல இருக்கக்கூடியது உழவு, வணிகம் போன்றவை தான். அந்த மாதிரி தொழில்களையும் கூட அந்த நாளிலே செய்யக்கூடாது. உழவு தொழிலை கூட அன்று செய்யக்கூடாது. ஏனென்றால் எந்த தொழில் செய்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாத உயிர்களோ சிற்றுயிர்களோ அவற்றுக்கு இன்னல் ஏற்படும். அதனால அந்த ஆரம்ப வேலைகளில் ஈடுபடாமல் என்று சொன்னால் தான் செய்யக்கூடிய தொழிலிலே ஈடுபடாமல் நாள் கடமைகளை முடித்து. அன்றைக்கான நாள் கடமைகள் என்ன? நமக்கு சிராவர்களுக்கு கூறப்பட்டிருக்கின்ற நாள் கடமை தேவகுரு, அதாவது இது குரு உபவாசம் போன்றவற்றையெல்லாம் முடித்த பிறகு அந்த 6 கடமைகளை முடித்த பிறகு, அதில் சுவாத்தியாயமும் அதில் கடமையில் ஒன்று தான். முடித்த பிறகு சுவாத்தியாயம் தியானம் செய்தல் வேண்டும். அதுவும் நாள் கடமைகளில் 2 கடமைகளை தான் இங்கேயும் குறிப்பிடுறாங்க. தேவனுக்கு பூஜை செய்வது, குருவினை அவரை வணங்குவது, குருபாஸ்தி என்று சொல்வார்கள், அவரை வணங்குவது, இது போன்ற வயிற்றெல்லாம் நாள் கடமைகளை செய்துவிட்டு சுவாத்தியாயம் தியானம் இவற்றில் ஈடுபட வேண்டும். உபவாசத்தை முடித்து உரிய பாத்திரங்களுக்கு ஆகார தானம் அளித்து அதன் பின் உணவு உண்ண வேண்டும். உரிய பாத்திரங்கள் என்று இதிலே குறிப்பிடுகிறார். உத்தம பாத்திரம், மத்தியம பாத்திரம், ஜெகன்ய பாத்திரம் என்று 3 வகையை குறிப்பிடுவார்கள். உத்தம பாத்திரம் என்று சொன்னால் முனிமகராஜ் போன்ற நிர்கந்த முனிவர்களுக்கு அவர்கள்தான் அந்த உத்தம பாத்திரம். பாத்திரம்னா அதற்கு உரிய உணவை பெற்றுக்கொள்கின்ற அந்த ஜீவன்கள், அதைத்தான் பாத்திரம்னு சொல்றாங்க. அது உத்தம பாத்திரம். மத்தியம பாத்திரம் என்றால் என்னன்னா, மத்தியம பாத்திரம் பிரதிமாக்கள், பிரம்மச்சாரிகள் பிரதிமாக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள குறிக்கும். பிரதிமா வகையில தான் நமக்கு பெண் துறவிகளாக இருக்கிற ஆரியங்கணிகளும் மாதாஜிகள்லாம் வருவாங்க. அவங்களுக்கு கொடுக்குற அந்த தானமானது மத்தியம தானம். ஜெகன்ய தானம் என்று சொன்னால், ஜெகன்ய பாத்திரம் என்று சொன்னால் சமயக் திருஷ்டியாக இருக்கக்கூடிய இல்லறத்தார். அவங்க எதுவும் துறவெல்லாம் மேற்கொள்ளலை, பிரதிமாலாம் வாங்கலை. இருந்தாலும் அவங்க சமயக் திருஷ்டியாக இருக்கக்கூடிய நற்காட்சியாளராக இருக்கக்கூடியவர்கள். நற்காட்சியினுடைய விவரத்தை தான் நம்ம முதல்ல பார்த்தோம், முதல் பகுதியில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிராவர்கள் 4ஆம் நிலையை சொல்லுவாங்க, குணநிலையை சொல்லுவாங்க. விரதம் இல்லாமல் இருக்கக்கூடிய நற்காட்சியாளர், அவர்களுக்கு கொடுப்பது ஜெகன்யம். ஜெகன்யம் என்றால் அதுதான் இந்த பாத்திரங்களிலே கீழான பாத்திரம் என்று சொல்கிறார்கள். அப்ப நற்காட்சியாளருக்கு கொடுப்பது கூட கீழான பாத்திரம். இவைதான் உரிய பாத்திரங்கள். இந்த 3 நபரை தவிர, 3 வகை நபர்களை தவிர வேறு யாருக்கு கொடுத்தாலும் அது அபாத்திரம் என்று சொல்லுவாங்க. அது பாத்திரமே கிடையாது. அது உணவு ஏற்கக்கூடிய தகுதி அவர்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு நம்ம தானம் செய்தால், உணவையோ எதையோ தானம் செய்தால், அந்த தானத்திற்கான பயன் நமக்கும் கிடைக்காது, அவர்களுக்கும் அது போய் சேராது.
கூப்பாத்திரம் என்று இன்னொன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா, தவறான வழியிலே மித்யாதிருஷ்டியாக இருந்து கொண்டு செயல்படுகின்றவர்களுக்கு கூட பாவம் பரிதாபம் பார்த்து உணவு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து தவறில்ல. ஒரு இரக்க மனப்பான்மையோடு கொடுப்பது தான். அதனால புண்ணியம் கிடையாது. அதுக்காக சொல்ல வராங்க. அதனால அந்த உபவாசத்தை முடித்த பிறகு உரிய பாத்திரங்களுக்கு, அதாவது உத்தம, மத்தியம, ஜகன்ய பாத்திரங்களுக்கு, நற்காட்சி உள்ளவர்கள் தான் அதற்கு கீழே இருக்கிறவங்க, ஜகன்ய பாத்திரத்துக்கு கீழே இருக்கிறவங்க, அவங்களுக்கு கொடுத்தால் அது வந்து அந்த உபவாசத்தினுடைய பயன் முழுமையாக கிடைக்காது என்றுதான் நமக்கு நூல்கள். அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு ஆகார தானம் அளித்து அதன் பிறகு தான் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இதிலே குறிப்பிடுகிறார். இதுல என்ன நமக்கு நியதி சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியம். எவ்வளவு தூரம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அப்பதான் நமக்கு புரியும். அடுத்த குறட்பாவிலே அருங்கலைச்செப்பு கூறுவது, ஐம்பாவம் ஆரம்பம் நீராட்டு பூச்சாந்து நம்பர்க்க பட்டினியின் ஞான்று. பட்டினி உபவாசம் அதுதான் இங்க குறிக்கும். அந்த சமயத்தில் ஐம்பாவங்கள் 5 விதமான பாவங்களை செய்யக்கூடாது. அதே போல ஆரம்பம் ஏற்கனவே சொன்ன தொழில், அன்றைய தினம் வழக்கமாக பொருளீட்டுகின்ற அந்த வேலையிலே நாம் தொழில் செய்கிறோம். உழவு தொழிலோ வணிகமோ அரசாங்க உத்தியோகமோ எது வேண்டாலும் அதுதான் நம்முடைய தொழில், அதுதான் ஆரம்பம் என்று கூறப்படும். அதிலையும் ஈடுபடக்கூடாது என்றுதான் நமக்கு கூறப்படும். நீராட்டு பூச்சாந்து, இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நூல்கள் நமக்கு அடிப்படையாக கூறுவது, அன்றைய தினம் நீராடக்கூட கூடாது, பல் தேய்க்கக்கூடாது, குளிக்கக்கூடாது. நம்ம என்ன நினைப்போம், பூஜை செய்கிறோம் இல்லையா, பூஜை செய்யறதுக்காக குளிக்கிறோம்னு நினைக்கலாம். அதற்கு சில சமயங்கள்ல தளர்வுகள் இருக்கின்றன என்று ஆச்சாரியர்கள் கூறுகிறார். அதாவது பூஜை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணால் நம்ம மடியோட போய் பூஜை செய்ய வேண்டியிருக்கு, அதனால குளிக்கலாம். ஆனால் அடிப்படையாக அன்றைய தினம் ஒரு முனிவரர் இருப்பதைப் போல, ஒரு நிர்கந்தர் இருப்பதைப் போல அவங்க குளிக்கவும் கூடாது, பல் துலக்கவும் கூடாது என்பதுதான் அதனுடைய முக்கியமான நியதியாக கூறப்படுகிறது. அப்புறம் விவகாரத்தில் தினமும் பூஜை செய்பவர்கள் நான் பூஜை செய்யாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க குளிச்சுட்டு போய் பூஜை செய்கிறாங்க. அது வந்து பாவத்தில் சேர்த்துக்காது, இருந்தாலும் நியதியில் அது உட்படாது. அதே போல பூச்சாந்து, அந்த சந்தனம் இட்டுக் கொள்வதோ வாசனை திரவியங்களை தடவி கொள்வதோ கூட அன்று கூடாது. நம்பர்க்க என்றால் அவற்றை எல்லாம் செய்யாதீர்கள் என்று அர்த்தம். அதை நம்பாதீங்க. என்னன்னா, பட்டினின் போது இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்ப வேண்டாம் என்று கூறுவதாக இதில் புரிந்து. உபவாசத்தின் போது 5 வித பாவச் செயல்களையும், உழவு தொழிலையும், நீராடுதலையும், பூச்சூடல், சந்தனம் பூசுதல் போன்றவற்றை ஏற்காமல் விலக்கி வைக்க வேண்டும். பூச்சூடல் என்பது தலையில பூ சூடிக்கொள்வது, பெண்களாக உபவாசம் இருக்கும்போது அதுக்காக அது கூறப்படுது. சந்தனம் என்பது ஆண்கள் இட்டுக் கொள்கிறார்கள் இல்லையா, அதனால அவங்களுக்காக சொல்லுவாங்க. எனவே இவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும். குளிக்கவே கூடாதுன்ற மாதிரி இருக்கும்போது மற்றதெல்லாம் பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அளவுக்கு இருக்க வேண்டியதுதான் உபவாசம் இருப்பவருடைய அடிப்படை கடமை, அடிப்படை நியதி என்று நம்ம ஆச்சாரியர் ஸ்ரீ சம்பந்தபத்திரர் ரத்னாகர கூறுவது, பஞ்சானாம் பாபானாமலம் கிரியாரம்ப கந்த புஷ்பானாம் ஸ்நானானாம் ஜனன சியானா உபவாசே பரிகிரகதிம் குர்யாத். அதாவது பற்றுகளை எல்லாம் விட்டு இருப்பது. இங்கேயும் அப்படியே சொல்றாங்க, ஸ்நானம் என்று செய்யக்கூடாது, பஞ்ச பாபங்களை செய்யக்கூடாது. அதே போல கிரியா ஆரம்ப கிரியை என்று சொல்லக்கூடிய தொழிலையும் செய்யக்கூடாது. கந்தம், புஷ்பம் இவற்றையெல்லாம் அன்று பயன்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த இடத்துல சொல்றோம். உபவாச நாட்களில் ஸ்ராவகன் 5 பாவங்களை செய்தல் கூடாது. ஆபரணம் அணியக்கூடாது அன்றைய தினம். விவசாயம் முதலான 6 வகை தொழில்களிலே ஈடுபடக்கூடாது. வாசனை திரவியங்களை பயன்படுத்தக்கூடாது. குளித்தல் கூடாது. புலனின்பத்தை நுகராமல் இருத்தல், தியானம் செய்தல் மற்றும் தூய பரிணாமத்துடன் உபவாச விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். புலனின்பத்தை நுகராமல் இருப்பது என்று சொன்னால் மெத்தையில படுக்கக்கூடாது, பாய் விரித்து படுக்கணும். ஏன்னா அதுவும் வந்து ஒரு
உடலுக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு செயல் தான். அதே போல இந்த சில டிவி பார்க்கறது அந்த மாதிரியான விஷயங்களில் கூட அன்று ஈடுபடக்கூடாது என்று உரை நூலாசிரியர்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அதனால அந்த விஷயங்களையும் அந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்தி விட்டோம். இதுல 5 பாவங்கள் என்று சொல்கிறார்கள். நம்ம அனுவிரதத்துல பார்த்தது அது அது நிலையான ஒரு விஷயம். அது இல்லைங்களா? 5 பாவம் என்று சொல்லக்கூடியது கொல்லாமை, பொய்யாமை, கல்லாமை, இரண்மனை விழையாமை, பிறர் பொருள் விரும்பாமை, அது மிகுபொருள் விரும்பாமை என்று சொல்லக்கூடிய அவையெல்லாம் அனுவிரதத்திலே கூறப்படுகின்றன. அவை தவறுனா பாவம்ட்டு. ஆனா இங்கு குறிப்பிடுகின்ற அந்த குறிப்பிட்ட நாளிலே ஒரு சில விஷயங்களை நாம் செய்யக்கூடாது. அதைத்தான் இந்த இடத்துல பஞ்சானாம் என்று இதுலையும் அருங்கலச்செப்பில் 5 என்றும் கூறுகிறார். அதை வடமொழியில பஞ்ச சூனு என்று கூறுவார்கள். அது என்னன்னு சொன்னா எரித்தல், புடைத்தல், அரைத்தல், மெழுகுதல், இடித்தல், இந்த வேலைகளை செய்யக்கூடாது. அன்றைய தினம் பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டான ஒரு விளக்கமாக நமக்கு கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சு, அன்னைக்கு அந்த உபவாசம் இருக்கிறவங்க அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது. நம்ம அந்த மாதிரி இருக்கிறாங்களா, இருக்க முடியுமா அப்படின்றது. பெண்கள் உபவாசம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தேவையான அவங்களே தான் சமைச்சு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் உண்மையிலேயே வீட்டில் வேற யாராவது தான் அன்னைக்கு செய்து கொடுக்கணும். அதுதான் முறை. அதே போல் புடைத்தல், அரைத்தல், மெழுகுதல், அப்போல்லாம் தரையெல்லாம் சாணி போட்டு மெழுகுவாங்க. இப்போ வீட்டை கழுவி விடுறதுன்னு கூட வச்சுக்கலாம் நம்ம இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இடித்தல், இடித்தல்னா உரலில் விளக்கை வச்சு இடிக்கிறாங்க. அதெல்லாம் பழைய கால தொழிலாக கூறப்படுது. அதுக்கு சமமானது இப்பயும் செய்துட்டு தானே இருக்கிறாங்க. அந்த அரைக்கிறதுனா மிக்சியில் அரைக்கிறதா கூட எடுத்துக்கொள்ளலாம். இடித்தல் என்பதும் அது போன்ற விஷயம் தான். இஞ்சி நல்லா இடித்து போடுறாங்கன்ற மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அது போல். அதனால் இதைத்தான் பஞ்ச சூனு, 5 பாவம் என்று சொல்கிறார்கள். இந்த இந்த செயல்களையும் அன்றைய தினம் அவர்கள் செய்யக்கூடாது. அதுதான் பர்ஃபெக்டான ஒரு உபவாசம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அன்றைய தினம் அப்ப என்ன செய்யணும், எதை எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்ப அதை அன்றைய தினம் என்ன செய்யணும் அப்படின்றத ஒரு சில விஷயங்களை மட்டும் இதுல கூறுவோம். அறவுரை கேட்டல், நினைத்தல், உரைத்தல், பிறவதன் செய்யப்படும். உபவாசத்தின் போது அறவுரைகளை கேட்டல் வேண்டும். கோயிலுக்கு போறோம், அங்க யாராவது அறவுரை சொன்னாங்கன்னா கேட்கலாம். இப்ப நமக்கு பல விதத்திலையும் மீடியா மூலமா கிடைச்சி விடுகிறது, சாதனங்கள் மூலமாக. அவற்றையும் நம்ம அன்றைய தினம் கேட்கலாம், பார்க்கலாம். டிவியில் கூட அபிஷேகங்கள்லாம் நான் காட்டப்படுகின்ற பல விதமான ஆன்மீக சேனல் இருக்குது நம்மகிட்ட. பல ஆச்சாரியர்கள் தொடர்பான சேனல்கள்லாம் இருக்கின்றன. அவற்றிலே அறவுரைகள் கூறப்படுகின்றன. அவற்றையெல்லாம் அந்த நிலையில் அந்த நாளிலே கேட்பதிலே தவறு. கேட்டவற்றை மீள நினைத்து பார்க்கும். அதாவது இதுதான் சொல்லுவாங்க 12 வகையான மீள் சிந்தனை என்று சொல்லப்படுகிற அவற்றையெல்லாம் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்ப்பது. அனுப்பிரேக்ஷா என்று நாம் பார்த்துருக்கிறோம். நிறைய இடத்துல அது பார்த்துருக்கோம். 12 வகையான நிலையாமை, சரணமின்மை, தனியன், நான் தனியான ஆளுன்றது, போதி துர்லபம் போன்றவற்றையெல்லாம் அவற்றையெல்லாம் இந்த அறவுரைகளை கேட்ட பிறகு அதில் பொருத்தி பார்த்து நினைத்து பார்த்தது. தாம் அறிந்தவற்றை பிறருக்கு எடுத்துக்கொள்வது. அற விஷயங்களை, அறத்திலே ஆகமத்திலே தாம் அறிந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பிறருக்கு எடுத்து கூறணும். இவற்றை போன்றவற்றை செய்ய வேண்டும். முக்கியமா அந்த 12 சிந்தனைகளிலே கூறப்படுகின்ற அனுப்பிரேட்சைகளை செய்ய வேண்டும். அது ரொம்ப பொருத்தமானதாக இங்கே இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே நம்முடைய ஆச்சாரிய ஸ்ரீ சொல்லும்போது, தர்மாமிருதம் சத்கிருஷ்ண சிரவணாபியாம் பிபது வாயயே த்வான்யான் ஞான தியான பரவா பவது பவது உபவாசன் நனந்திராலு. உபவாசத்து அன்று தர்மாமிருதம், அறவுரை கேட்டல், தர்ம அமிர்தத்தை கேட்டல் சத்கிருஷ்ண. உபவாச நாட்களில் ஸ்ராவகன் சோம்பல் இல்லாது, இப்போ உபவாசம் இருக்கிறோம், இன்னைக்கு உணவு இல்லை, உணவு இல்லாதால ஏன்னா உடம்புல சத்து இல்லை, நான் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு வழக்கமாக செய்யக்கூடிய ஆன்மீக செயல்களை செய்யாமல் இருப்பதும் தவறு. இப்போ அங்கே குளிக்கூடாதுன்னு சொன்னாங்க, இருந்தாலும் கூட
தினமும் தினபிம்பத்திற்கு பூஜை செய்பவர்களாக இருந்தால் அதை வந்து அன்றைக்கு சோம்பல் இல்லாமல் செய்ய வேண்டும். அதே போல உபவாசத்தன்னைக்கு நமக்கு ரொம்ப களைப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாத நேரத்தில் படுத்து தூங்குதல் அவற்றையெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ முனிவர்கள்லாம் இருக்கிறாங்க, பார்த்தா நமக்கே தெரியும். அவர்கள் உறங்குவது என்பது பிஞ்சான்மத்திலே தான் உறங்குவார்கள். அப்போ அந்த மாதிரியாக சோம்பலாக இருத்தல், தூங்குறது, ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நான் இன்னைக்கு உபவாசம் இருக்கிறேன்ல அதனால ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எதுவும் உடம்புல சத்து இருக்காது, செய்தால் களைப்பாக போயிடும். இந்த உழவு தொழில் போன்ற அந்த தொழில்களைத்தான் செய்யக்கூடாதே தவிர, படித்தல், அந்த சுவாத்தியாயம் செய்தல், தியானம் செய்தல், அனுப்பிரேட்சையில் ஈடுபடுதல், அந்த 3 சந்தியா வேலைகளிலே செய்யக்கூடிய சாமாயிகம், இவற்றையெல்லாம் வழக்கமாக செய்பவர்களாக இருந்தால் அவற்றையும் உற்சாகத்தோடுதுன்னா அந்த இன்னைக்கு உபவாசம் என்ற நினைப்பு இருக்கக்கூடாது. நம்ம களைப்படைச்சிட்டோம், நமக்கு வந்து இன்னைக்கு அவ்வளோ போதுமான சத்து உடம்புல இருக்காது என்ற அந்த எண்ணம் வந்தாலே அப்போ அந்த உபவாசத்தால பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடும். அதனால அந்த உற்சாகத்துடன்ற வார்த்தை அதுக்காக உரைநூல் ஆசிரியர் குறிப்பிட்டார். உற்சாகத்துடன் அறநூல்களை படித்தல், கேட்டல், பிறர் உபதேசம் செய்யும்படி தூண்டுதல், ஞானம் வளர்ப்பதில் நாட்டம் கொள்ளுதல், தர்ம தியானத்தை செய்தல் ஆகிய சுப பரிணாமத்துடன் இருத்தல் வேண்டும். அன்றைய தினம் தொழில்தான் செய்யக்கூடாது, ஆரம்பம் என்று நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம். அவற்றையெல்லாம் தான் செய்யக்கூடாதே தவிர மற்ற இந்த அற விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஈடுபடுகின்ற அந்த சுப பரிணாமத்துடன் இருக்க வேண்டும் என்று இதில் நமக்கு கூறுது. இன்னும் கூட உபவாசம், புரோஷத உபவாசம் என்றால் என்ன என்பதெல்லாம் கூட ரத்தனன்ற சிராவச்சாரத்திலே நமக்கு கூறப்படுகிறது. அவற்றை நம்ம அடுத்த பதிவிலே பார்க்கலாம். இப்போது இந்த நல்லறம் என்கின்ற சேனல் வழியாக தொடர்ந்து ரத்னேந்திர சிராவச்சார நூலிலிருந்தும் அருங்கலச்செப்பு நூலை அதை பொருத்தியும் நாம் பார்த்து வருகிறோம். நல்லறம் குறித்து, நல்லொழுக்கம் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு தொடர்ந்து ஆதரவளியுங்கள். சில நாட்களாக தவிர்க்க முடியாத காரணத்தால் பதிவுகளை செய்ய முடியாமல் சாமாயத்தோடு நிறுத்திட்டோம். இருந்தாலும் இப்போ இன்னும் இருக்கக்கூடிய 2 விரதங்கள் இருக்கின்றன. அவற்றையும் கூட நம்ம பார்த்து சல்லேகனை போன்றவற்றையும் இல்லறத்தாருடைய படிநிலைகள் 11 என்பது குறித்து இந்த நூலில் கூறப்பட்டிருப்பதையும் நம்ம தொடர்ச்சியாக இனிமேல் இடைவெளி இல்லாமல் பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு நாள் வருகின்ற மாதிரி பதிவுகளை செய்யலாம் என்று நான் உறுதியளிக்கிறேன். தொடர்ந்து இதற்கு ஆதரவளிங்கள். இதுக்கு சம்பந்தம் இருக்கிறதுக்கான நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ பார்த்தபோது கூட சில விழாக்களிலே. அதனால் இந்த இதை வந்து நம்முடைய குழுக்கள் முடிந்தவரை இதற்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.